என் தங்கப்பிள்ளையே, பௌர்ணமி நாளில் இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்துவிட வேண்டும். என் தங்கமே, அதனை உன் பூஜை அறையில் வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பல நல்ல பலன்கள் உன் வாழ்க்கையை நிறைவாக்கி கொடுக்கும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன நடத்துமோ என்று நினைத்து கலங்குவதை விட, இப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வது நிஜம் என்றால், அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் அத்தனையும் உனக்கானது என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால், சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை எதை நினைத்தும் எதை யோசித்தும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருந்தாயோ, அதையெல்லாம் விட்டு விலகி இனி உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் இனி உனக்கு நான் காண்பித்து கொடுக்கின்றேன். எத்தனையோ நம்பிக்கைகள் உடைந்திருக்கின்றது, எத்தனையோ துரோகங்கள் இந்த வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கின்றது. உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கின்றது. உனக்கான நேரங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கில்லாமல் ஆகி இருக்கின்றது. உடனிருப்பவர்களே உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். உன் அருகில் நிற்பவர்களே சென்ற பிறகு உன் பின்னால் நின்று உன்னை கிண்டலடித்திருக்கிறார்கள். ஏளன பேச்சுக்கள் பலவற்றை என் பிள்ளை கேட்கவும் செய்துவிட்டாய். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி கொண்டுதான் இருக்கின்றது. என் குழந்தையே, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது. சிறிது சிந்தித்து செயல்பட்டோமானால் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள்ளிருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் பெற்று கொடுக்க வேண்டி வருகின்ற நேரம், நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம், உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக புரிய வேண்டிய காலம். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கைகளை நிலையாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நமக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் சரியில்லை என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை ஒருபோதும் நாம் மீண்டும் மீண்டும் செய்ய துணியக்கூடாது. சரியானவற்றை நாம் தெளிந்து செய்வதும், சரியில்லை எனும் பொழுது அதை விட்டு விலகுவதும் தான் உனக்கு நல்லது. என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் உறுதியாக இருப்பேன். ஓரிடத்திற்கு மேல் பொறுமை, வெறுப்பு, கோபம், அழுகை, சண்டை இப்படி எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். மனசெல்லாம் மரத்து போய் கண்ணீரெல்லாம் காணாமலே போய்விடும். நினைத்தாலும் கூட அழுகையெல்லாம் வராது. இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அப்படியா, சரி, விருப்பப்பட்டால் கூட இருங்கள், இல்லை என்றால் போங்கள், இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு மனநிலை மாறிவிடும். எதையுமே பட்டவர்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இது எல்லாமும் இந்த நிலையை உனக்கு என்னவாக சொல்லிக் கொடுக்கிறதோ அதுவாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வர வேண்டும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் ஆட்டத்தை உடைக்க நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும், யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும், யார் உன் சந்தோஷத்தை நரகமாக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வெற்றியை பெற எப்பொழுதுமே முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லா தருணங்களுமே நமக்கு சரியானவற்றை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரங்களும் நாம் விரும்பிய ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் முன்னால் நிற்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ விரும்பியதை உனக்கு நிறைவாக ஏற்று கொடுக்க வேண்டும் அல்லவா? அதன்படி இந்த வராகி நான் உனக்கு முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவும் நிறைவாகவும் கிடைப்பதை என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றோ ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று நீ நினைத்து பார்த்தாயானால் அன்று இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையுமே சரியாகவே செய்திருக்கும். அத்தனை விஷயங்களுமே உனக்கு தெளிவாகவே இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கும். எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு நிலையில் நிச்சயமாக நல்வழிக்கு படுத்தி இருக்கும் என்பதனை நீ அன்று தெரிந்து கொள்வாய். எதுவுமே ஆரம்பத்தில் நமக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக வேதனைகளாக தோன்றும். ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக மிக பெரிய வேதனைகளை கொடுத்தது எல்லாமும் எதற்காக? இந்த சந்தோஷத்திற்காகத்தான் என்பதனை தெரிந்து கொள்வாய். நான் ஒரு பொருளை உன்னை வாங்கச் சொல்கிறேன் என்றால் அது உனக்கு இப்பொழுது ஏன் இதை சொல்கிறாள் அம்மா என்ற எண்ணமோடு இருக்கலாம். ஆனால் நாளை இது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இதையெல்லாம் தெளிவாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த ஒரு உறவையுமே அன்பு எனும் ஒரு கூட்டிற்குள் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. அப்படி நீ வைத்தாயானால் அது அவர்களுக்கு சித்திரவதை போல தெரியும். அவர்கள் விருப்பம் போல உலாவி வரட்டும் என்று விட்டுவிட வேண்டும். சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் போது புரியும் உன்னுடைய அன்பின் அருமை. அதனால் எதற்குமே என் பிள்ளை நீ கவலைப்படாமல் இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் இரு. எல்லா வேதனைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னை விட்டு செல்லும். எல்லா துன்பங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகும். அத்தனையிலும் நீ விரும்பியபடியான ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நினைத்து கலங்குகிறோமோ அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நிலையில் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று எண்ணி கலங்காமல் இனி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் நம்பிக்கையின் ஆணிவேர் உலராத வரை ஒருவனும் உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வராகி உனக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன் காயங்கள் எல்லாம் தீர்ந்து, இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து, இனி உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உனக்கு நடக்கத் தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே,
உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும். என் குழந்தையே, தெய்வம் நீ கேட்டதை கொடுக்காமல் இருந்தபோது கூட உனக்கு வலிக்கவில்லை. கேட்டதற்கு மேலாக ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்து அதன் பிறகு அது உனக்கில்லை என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உணர்ந்து வைத்திருக்கின்றேன். இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை அத்தனையையும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் தடுமாறி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்காதே. எல்லாமுமாக நமக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும் பொழுது அத்தனையும் மிகச்சரியான வெற்றியை நமக்கு கொடுத்தே தீரும். உனக்கென்று தெய்வம் முன் வந்துவிட்ட இந்த நேரம் இனி எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய நிழல் நிச்சயமாக உனக்கு பல வகையான விஷயங்களை எடுத்துச் சொல்லும். அது மட்டும் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறதே என்று நீ அதனிடம் ஒரு கேள்வி கேட்டுப்பார். அது உனக்கு பதில் சொல்லும், என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று. அதுபோலத்தான் உன் நிழலாக உன்னை நான் தொடர்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் நிழலாக நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவானாலும் உனக்கு நான் இருக்கும் பொழுது எந்த கவலைகளும் உனக்கு தேவையில்லை. இந்த சூழ்நிலைகள் என்னவானாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனது எல்லா மாற்றங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீ எதையுமே கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இன்று பௌர்ணமி நாள் என்பதனால் வெண்மை நிறத்திலான பொருட்கள், தெய்வ சக்தி நிறைந்த பொருட்கள் எதையும் நீ வாங்கிக் கொள்ளலாம். என் குழந்தையே, அப்படி வெண்மை நிறத்திலான பொருட்களுள் முதன்மையான பொருள் பச்சரிசி. இன்று பச்சரிசியை உன் பூஜை அறையில் கொண்டு சேர்க்கலாம். பொதுவாக நாம் சந்திர பகவானுக்கு பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஏற்றுகின்ற தீபம் மிகப்பெரிய நல்ல பலன்களை உனக்கு கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைப்பதை என்றுமே நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் நேரம் நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? வெண்மை நிற கற்கண்டு வாங்கி வைக்கலாம். வெண்மை நிறத்திலான பொருட்கள் இன்று தெய்வத்தின் அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். அதனால் என் பிள்ளை, முதன்மையான பச்சரிசியை வாங்கிவிட உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வெண்மை நிறத்திலான சர்க்கரை, இனிப்பு பொருட்கள், இது எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, வராகி ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்திவிட துடித்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த தருணம் உனக்கு எல்லா மாற்றங்களையும் முழுமையான புரிதலோடு உனக்கு கொடுக்க வேண்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரம் என்ன நடக்கிறது என்றாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை இனிமேல்
உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் காலம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைப்பதை உன் மனசாட்சியும் ஒத்துக்கொள்ளும். நம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாம் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே, நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் கர்ம வினையால் நாசமானதும் உண்டு. நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள் அதே கர்ம வினையை தன்னுடைய நல்ல எண்ணத்தினால் வென்று காட்டியதும் உண்டு என்பதனை மறந்து விடாது. நல்ல சூழ்நிலையில் நல்லவனாக இருப்பது திறமை கிடையாது. மோசமான சூழ்நிலையிலும் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அதற்கு பெயர்தான் திறமை. இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.